ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மகிட்ட என்ன வண்டி இருக்குது அப்படின்னா பஜாஜ்லேருந்து RS 200 தாங்க இருக்குது. லேட்டஸ்ட் மாடலுங்க 2025 வண்டி பார்க்குறக்கே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ரிவ்யூ அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ண போகிறோம். அண்ட் என்னென்ன ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன மாற்றிருக்காங்க எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கைஸ். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இது தாங்க RS 200 லேட்டஸ்ட் மாடல். ஸோ வண்டி பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 191 cc. இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்னு பார்த்தீங்கன்னா 24 PSP அண்ட் டார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 18 Nm. அண்ட் லிக்விட் ஃபுல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியை சுற்றி காட்டுறேன் பாருங்கள், யாருக்கெல்லாம் அந்த மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். இது தாங்க வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கு. அண்ட் ஃப்ரண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தாங்க சேமாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து எல்இடியில் வந்து ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்லா நைட்டு வந்து நல்லா விசிபிலிட்டியாக நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து சொல்லி ஆகணுங்க, அந்த கண்ணுக்கு புருவம் மாதிரி அழகாகவே இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த ஏஞ்சல் லைட்டுமே சரி, இந்த RS 200 இந்த குட்டி லைட்டுமே. எனக்குமே வந்து RS 200 ரொம்ப பிடிச்சதால தான் இப்போ நம்ம வந்து ஒரு RS 200 எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்லேயுமே எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டயர் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 100 செக்ஷன் தான் கொடுத்தாங்க, இப்போ வந்து 110 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்லன்னு பார்த்தீங்கன்னா 140 கொடுத்துருக்காங்க. அண்ட் 12 சேனல் APS கொடுத்துருக்காங்க, டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி சேம், மற்றபடி எல்லாமே சைடில் எல்லாமே சேம் தாங்க. ஸோ இங்கே பாருங்கள் ரேஸ் போட்டு அது வந்து இன்னுமே வந்து சூப்பராக இருக்குது. இந்த வண்டியிலேயே வந்து 3 கலர் விட்ருக்காங்க. ஸோ நம்மகிட்ட வந்து இந்த ஒயிட் அண்ட் ரெட் தான் இருக்குது. அண்ட் அது வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் மேலே இங்கே பாருங்கள் பல்சர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா RSன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்னுமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட் மாற்றிருக்காங்களா அப்படின்னா இல்லைங்க, அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்டு சேஞ்சஸ் ஆகிருக்கா அப்படின்னு பார்ப்போம். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். அண்ட் பேக்கில் அப்படி வாங்க, பேக்கில் தாங்க ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. இங்கே பாருங்கள் மொத்தமாகவே வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இது தாங்க இண்டிகேட்ரு. இப்போ வர இந்த ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நான் இப்போ கீ ஆன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் இது வந்து நல்லா பெட்டராக கொண்டு வந்திருக்காங்க. எனக்குமே இந்த மாதிரி இண்டிகேட்டர் வந்து ரொம்பவே பிடிக்கும். அந்த ஹிமாலயனில் வந்து சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி RS 200 கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த சைடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இங்கே பாருங்கள் இப்போ வர வண்டியில் எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி வந்து எதுவும் துணி எதுவுமே உள்ளே மாட்டிக்கக்கூடாது அப்படின்ட்டு நிறையாவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஹீரோலையும் நான் பார்த்தேன். ஸோ இப்போ RSலேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து பெட்டராக தான் இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள் இது தாங்க RS 200 லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பழைய மாடலுக்கு பிடிச்சிருக்கா, புது மாடல் மீட்டர் பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பழைய மாடல் வந்து ஒரு ஸ்விஃப்ட் அடிக்கும், அது இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து போக போக பழகிறாங்க எல்லாருக்குமே. ஸோ சுவிச்சஸ்ன்னு பாருங்கள், சுவிச்சஸ்மே வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. கீர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, ஃபியூல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓடோ அண்ட் நியூட்ரு எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இதுலேயே வந்து 3 மோடு கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா ரோடு, ரெயின், ஆஃப் ரோடு. இப்போ வந்து நம்ம அதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இதை டபுள் டேக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் இதுலேயே இங்கே பாருங்கள் என்டர், வார்னிங், செட்டிங்ஸ் இதுலேயே வந்து நிறைய கொண்டு வந்துருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் இதில் இருக்குது. அண்ட் நம்ம கீ ஆன் இப்போ நம்ம ரன்னிங்கில் விட்டோம் அப்படின்னா டபுள் டிக் பண்ணால் தாங்க அது மாறுது. இப்போ மாறுது பாருங்கள். டபுள் டிக் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் ரோடுக்கு போகுது. அதே மாதிரி ரோடு, ரெயின் எல்லாமே வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நல்லா இருக்குங்க. ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்கலாங்க. வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு கேளுங்க. வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் நல்லா இருக்குங்க. அண்ட் ஃப்ரண்டில் ஹெட்லைட்டு அப்படின்னு பாருங்கள். ஸ்விட்சஸ்மே இப்போ வந்து இப்போ ஹெட்லைட்டுக்கு எல்லாமே வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. அது நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நல்லாவே இருக்குங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து வெயிட் பண்ணடாங்க, இந்த வண்டியை ஓட்டி பார்க்கலாம் வாங்க guys. ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம வந்து 2025 RS 200 ஓட்ட போகிறோங்க. ஸோ ஓட்டி பார்க்கலாம் கைஸ். அந்த கீ ஆன் பண்ணோடனே அது மீட்ரு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கேன். அண்ட் வண்டியோட டேங்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 13 லிட்டருங்க. அண்ட் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 40 தாராளமாக கொடுக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 80 மெயின்டைன் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா 40 எடுக்கலாங்க.
ஸோ வண்டியோட ஹேண்டிலுமே வந்து சூப்பராகவே இருக்குங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. காலுமே இங்கே பாருங்க நல்லாவே இருக்குது. சீட்டுமே வந்து நல்லா குட்டியாக இருந்த மாதிரி இருக்கேன். அண்ட் இந்த வண்டியில் இன்னொன்று என்னென்னா, நம்ம ஹைட்டாக இருக்கிறவங்க ஓட்டணும் அப்படின்னா வண்டி ரொம்ப சின்னதாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் தெரியுது. நம்ம RS 200 கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருக்குது, ஆனால் இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ வாங்க வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ பார்க்கலாம். வண்டியோட சவுண்டு தாங்க பயங்கரமாக இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் கியர் 40, செகண்ட் கியர், ஸோ வண்டி பயங்கரமாக போகுதுங்க. வண்டி பங்கமாக இருக்குது. வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த அளவுக்கு இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க, நல்லாவே இருக்குங்க. அண்ட் நம்ம வந்து வச்சுருக்க RS 200 எதுக்கும் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் பவராக தான் இருக்கும். ஸோ வந்து போக போக வந்து எல்லாமே வந்து கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து அகைன் இன்னொருக்கா வண்டியோட டாப் ஸ்பீட் செக் பண்ண போகிறதுல பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கியர் 40 அங்கே பாருங்க அந்த எல்லோ கலர் லைட் எரிஞ்சு பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துங்க. அடடாடாடா, ஓ மை காட், வண்டியோட சவுண்டு பயங்கரமாக இருக்குங்க. அடடாடாடா, சூப்பராக இருக்கு. பிரேக்கிங் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் டிஸ்க்குமே வந்து நல்லா இருக்கு. இந்த வண்டியோட ஷோரூம் ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.1 lakhs வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு எனக்கு தெரியல, நானும் கேட்டேன், அது தெரியல ப்ரோ இன்னும் ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வண்டி எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருங்க. யாராவது RS 200 எடுக்கணும், லேட்டஸ்ட் மாடல் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுக்கலாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2 lakhsக்கு ஒர்த்தான ஒரு வண்டி தாங்க. அண்ட் இந்த வண்டியை நமக்கு தந்த ஆதித்யா பஜாஜுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாங்க. எப்போவுமே வந்து அவங்க தான் நமக்கு வண்டி தராங்க. நானுமே வந்து கேட்டவுடனே ப்ரோ கொஞ்சம் வண்டி வேணும் ரிவ்யூ பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டவுடனே வந்து கொடுத்துறாங்க. ஸோ எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க கைஸ். ஸோ அந்த விஷயத்தில் அவங்க எல்லாருமே பெஸ்ட்டு. அவங்க ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பூர் அனுப்பூர் பாளையத்தில் தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வண்டி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா தாராளமாக போய் எடுங்க. நம்ம வந்து அவங்ககிட்ட ப்ரோ நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படி வண்டி கேட்ட உடனே வந்து கொடுத்துறாங்க. ஸோ எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து அகைன் அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ அந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து செம்மையாக இருக்குங்க. அண்ட் வண்டியோட கலர்னு பார்த்தீங்கன்னா கலருமே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் RS 200 யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து எனக்குன்னா வந்து பழைய மாடல் தாங்க பிடிக்கும். ஸோ இந்த புதுசு வந்து போக போக எல்லாருக்குமே செட் ஆயிரும். ஸோ நான் வேறு ஏதாவது விட்டுருந்தேன் மறந்துருந்தேன் அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன விட்டுருக்கேன் அப்படின்னு நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் கைஸ். இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். அண்ட் கீழேயுமே பாருங்கள், இந்த கீழே வந்து இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க, அது வந்து இன்னுமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ RSன்னு அந்த சைடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 200ன்னு வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்னுமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இது தாங்க வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கு. ஸோ யாருக்கெல்லாம் அந்த மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கம்மிங்க. நம்ம மீதி எல்லாமே வந்து நான் ஷோரூம் போயிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம வந்து ஷோரூம் வந்தாச்சுங்க. இந்த பைக்கு கொடுத்த நமக்கு ஆதித்யா பஜாஜுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாங்க. இவங்க ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பூரில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா அனுப்பூர் பாளையத்தில் தாங்க இருக்குது. அதுவும் பாருங்கள் KTM ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வண்டியை ஓட்டி பாருங்கள், தாராளமாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடுங்க. ஸோ ஒரு நல்ல வண்டி தாங்க. 200 cc வந்து பெஸ்ட்டு வண்டியை வந்து RS 200 சொல்லுவேன். நம்ம வண்டியை கொடுத்த நம்ம ப்ரோவுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இவர் தாங்க. தேங்க்ஸ் ப்ரோ. தாராளமாக வந்து கண்டிப்பாக வந்து ஷோரூம் வாங்க, வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், தாராளமாக எடுங்க. எல்லாருமே வந்து நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், கேட்டவொடனே எல்லாருமே கொடுக்க மாட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு கேட்க அவங்க எல்லாருமே வந்து தாராளமாக கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ நானுமே இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.